ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரு லைஃப் ஸ்டைல். நேற்று நைட் வந்து எங்களை விட்டு ரொட்டியும் பொரிச்சடிச்ச சம்பளம் தான். ஸோ அதை எப்படி செய்தாங்கன்றதான் இந்த வீடியோ. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கோதுமை மாவு எடுத்த நாங்கள் கோதுமை மாவுக்குள்ள வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பூவும் போட்டுட்டேன். தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பூ நிறைய சேர்க்குற நேரம் வந்து ரொட்டி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சுடு தண்ணி ஊற்றி குழைக்கிறேன். இது வந்து லேசான சுடு தண்ணி ஊற்றி குழைக்கிற நேரம் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சு குழச்சி எடுத்துட்டேன். சுடுதண்ணின்னு சொல்லி சொன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி இல்ல, கொஞ்சம் ஓரளவு மெதுவான சூட்டோட உள்ள தண்ணியை விட்டு குழச்சி எடுத்தாச்சு. உருண்டைகள் பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா குழச்சி கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஸோ எண்ணெயில கொஞ்சம் ஊறிச்சுன்னு சொல்லி சொன்னா இனிமே அந்த ரொட்டி வந்து நல்ல டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கு. நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த ரொட்டி மாவை வந்து அப்படியே வச்சுட்டோம். ஸோ அது வந்து அந்த எண்ணெயில் வந்து ஊறி இனிமே ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வந்தது. ஸோ நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக மாஜரின் போட்டால் இன்னுமே சாஃப்டாகவும் பாசமாகவும் இருக்கும் ரொட்டி. எங்கள் வீட்டில் மாஜரின் இல்லாதபடியால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு குழச்சி வச்சுட்டோம். ஸோ 1 hour கழிச்சு ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு ட்ரேயில வந்து கொஞ்சம் எண்ணெயை பூசி ஒரு உருண்டையை எடுத்து அதுல கையாலேயே நாங்க தட்டி எடுத்துட்டோம். ஸோ நாங்க வந்து கையால தான் தட்டி எடுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து சப்பாத்தி உருட்டுற சத்து எல்லாம் இல்லை. அதுக்கு பிறகு அடுப்புல வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அது ஹீட் ஆன பிறகு அதுல வந்து தட்டின ரொட்டியை வந்து போட்டாச்சு. ஸோ வந்து இப்படித்தான் நாங்க வந்து ரொட்டி தட்டுறோம். நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொட்டி உண்மையாலுமே சூப்பரா வரும். ஒரு அடுப்புல ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிற நேரமே இன்னொரு அடுப்புல செத்த மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் பொரிச்சு சம்பலும் முறிச்சாச்சு. ரொட்டியோட இப்படி சம்பளம் சேர்த்து சாப்பிடுற நேரம் சாப்பாடு வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ வந்து நாங்க இப்படித்தான் ரொட்டி தட்டுறாங்க, பார்க்கவே தெரியும். இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி சொல்லுங்க. சில பேர் அப்படியே இந்த தோசை கல்லுலயே வச்சு ரொட்டியை வந்து தட்டி எடுத்துருவேன். ஆனால் நாங்கள் வந்து இன்னொரு பிளேட்ல தட்டின பிறகுதான் இதில் வச்சு போடுறது. ஸோ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரொட்டியை வந்து சுட்டு எடுக்கிறேன். ரொட்டி வந்து கொஞ்சம் ஆகலும் முருகலும் இல்லாமல் ஓரளவு பதத்துக்கு வந்த பிறகு எடுத்து வந்தால் சரி. ஸோ இப்படித்தான் இந்த ரொட்டி இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து கொண்டு இருக்குது. இந்த சாப்பாடை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களும் செய்து சாப்பிடணும், வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.